நம்ம சிக்கன் நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இருப்பாங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு நம்ம சிக்கன் சாப்பிட முடிய ஏக்கமே இனிமேட்டு வேணாம். இப்போ நம்ம இது பார்த்திங்களா மில் மேக்கர், இது 5 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இது பேர் வந்து மில் மேக்கர் 65. சிக்கன் 65 கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மில் மேக்கர் 65. இது கூட நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மில் மேக்கர் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். கொஞ்சோண்டு தயிர், சகல மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அதே அரை டீஸ்பூனுக்கு மிளகு பொடி, சகல உப்பிடும். தயிர் நான் ஏன் சேர்த்துருக்கேன்னா சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மதி, 2 மினிட்ஸ் போதும். இது நல்லா இப்படி வச்சுடுங்க. இது கூட மேலே குறைச்சி கருவேப்பிலை, இது வாசனைக்கும் நல்லது, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்மளே எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பொடி, உப்பு, சகலம் கரம் மசாலா, மிளகு பொடி போட்டு நல்லா மேஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இதை வச்சா போதும். இப்போ நல்லா இங்கே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் சூடாகும் போது இது ஒன்று ஒன்றா நம்மளை எடுத்து இந்த பால் போட்டால் நமக்கு சிக்கன் 65ல் மில் மேக்கர் 65 ரெடி ஆகிடும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துட்டு இருக்குது. இப்போ அதன் இடையில இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இந்த மில் மேக்கரை அதில் போடுறோம். இது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, எல்லா குழம்புக்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒன்று ஒன்றா நான் போடுறேன். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்த பிறகு இது எடுக்கணும். சிறிய சூட்டில் வச்சானே நான் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சிக்கன் போல் வருது பாருங்கள். இந்த நெருப்பு, இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினா தான் அதை நம்ம எடுக்கணும். அது வரையும் அதை அதிலே இருந்து இந்த ரொட்டேட் செய்து கொண்டே இருக்கணும். நம்ம கண்டா நம்மள மில் மேக்கர் 65 ரெடி ஆகிட்டோண்ட. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள். பாருங்க, இனி அடுத்த ஸ்டெப் நான் எடுறேன் லேயர். ஓகே, டன்.